ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ருஸ் ஸ்டோரிஸ். இது நம்ம ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் உங்கள் சொந்தக்காரங்களை ரொம்ப மதிக்கிறீங்களா? இந்த பதிவு உங்களுக்கு தான். நீங்கள் என்ன தான் வேணும்னு சொல்லி சொந்தக்காரங்கள்ட்ட போய் ஒட்டி உதவினாலும், அவங்களுக்கு ஓடி உதவி செஞ்சாலும் அவங்க உங்களை ஒரு மனசில் கூட மதிக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே நிறைய கெட்டணத்தை வச்சுருப்பான், ஆனால் வெளியில் பார்க்க நல்லவே மணிக்கு நடிப்பான். அவனை நம்பும் உலகம், ஆனால் உண்மையாக இருப்பான், நீதியாக இருப்பான். யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்ய தெரியாது. அவனுக்கு மனசில் பட்டதை வெளியில் சொல்லிடுவான். அப்படி இருக்கவன்ட்ட ஒருத்தர் கூட அவங்க கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறத கேட்குறதுக்கோ, கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் பொய்யா நடிக்கிறவன், மனசுக்குள்ளே 1000 அழுக்கு வச்சுருக்கவன், இவன் குடியை கெடுக்கணும், அவன் குடியை கெடுக்கணும் அப்படின்னு வன்மத்தோடு இருக்கக்கூடியவன், இந்த மாதிரிக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தா ஒரு ஊரே சொந்தமாக இருக்கும். அவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். ஆனால் அவன் அவ்வளோ ஒரு கெட்டணம் முடித்தவன் அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவன் அந்தளவுக்கு நடிப்பான். நடிக்கிறவங்க பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். நடிக்க தெரியாதவங்க பின்னாடி ஒருத்தருமே இருக்க மாட்டான். இப்போ ஒருத்தவங்க ஒன்றை வாங்கிட்டாங்கன்னா, ஒருத்தவங்கள்ட்ட பணம் காசு இல்லை அப்படின்னா அதை எப்படி நம்ம கேவலப்படுத்தலாம், அவங்கள எப்படி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்த தான் பார்ப்பான். ஐயோ, இவங்க கஷ்டப்படுறாங்களே, நம்ம சொந்தக்காரவங்க தானே, இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் நம்மளால் பண்ண முடியுமா, நம்ம ஏதாவது செய்வோமா அப்படின்னு எவனும் செய்ய மாட்டான். யாரும் ஒரு நேரம் சாப்பாடோ யாரும் கொடுக்க போகிறாங்களா? எதுவும் கிடையாது. எதுவும் செலவுக்கு எதுவும் பணம் கொடுக்க போகிறாங்களா? எதுவும் கிடையாது. அவன் வாழ்க்கையை அவன் தான் பார்க்கணும். அவன் குடும்பத்தை அவன் தான் பார்க்கணும். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் என்னவோ 4 பணக்காசு வந்துருச்சுன்னா, நான் பெரிய பணக்காரன், நீ பெரிய பணக்காரன்னு பணக்காரனும் ஒன்று சேர்ந்துக்குவான். அதே தான் சொந்தத்துக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, இல்லாதவங்க இருக்காங்கன்னா அவங்கள அவங்க சொந்தம்னு சொல்கிறதுக்கே வெட்கப்படுறாங்க. நாளைக்கு பணம் காசு எதுவும் செய்ய போகுதா? பணம் காசு இருக்கிறவன்ட்ட நல்ல மனசு இருக்காது போல். பணம் காசு இல்லாதவன்ட்ட அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு மனப்பக்குவம் இருக்கும். யாரையும் பார்த்து ஏன்னா நம்ம நினைக்க மாட்டான். அவன் இன்றைக்கி போனால் தான் அவன் வீட்டில் அன்றைக்கி சாப்பாடு அப்படின்றதுனால அவன் வாழ்க்கையை தான் அவன் பார்க்கணுன்னு நினைப்பான். அதுவே இருக்கிறவன் பணம் காசு இருக்கிறவன் அவனை எப்படி கெடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பான். தானும் வாழுங்க, மற்றவங்களையும் வாழ விடுங்க. யாருக்கு எதுவும் கொடுக்க போகிறதில்ல. இல்லை, யார் கொடுத்து யாரோட முடியும் நீங்கள் போகிறதில்ல. அப்படி இருக்கையில் அடுத்தவங்களை பார்த்து எதுக்காக கேவலப்படுத்தணும்? யாரையும் பார்த்து எதுக்கு அசிங்கப்படுத்தணும்? அவங்க இல்லைன்னா அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும். அவங்கள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தணும். இது எல்லாமே நல்லதில்லை. அரசன் நன்று கொள்வன், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்னென்ன கெட்டனம் செய்கிறோமோ அந்த கெட்டனம் எல்லாமே மொத்தமாக சேமித்து இருக்கும். அது என்றைக்காவது ஒரு நாள் கட்டாயம் நம்ம தேடி வரும். அது மாதிரிக்கு அதுபோல் நம்ம ஒருத்தவங்கள அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதே அவமானம் எல்லாமே ஒரு நாள் யார் மூலியமோ நம்ம தேடி வரும். அதை நினைவே கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.